வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நாங்க போற ஏலகிரியை தான் உங்களை நான் சுத்தி காட்ட போறேன். நாங்க ஆசைப்பட்ட மாதிரி எங்க காரை கேம்பர் வேனா கன்வெர்ட் பண்ணிட்டு நாங்க வர முதல் ட்ரிப் இட்டாங்க. ஈவினிங் 5 o'clock கிளம்பி நைட்டு 9 o'clock ஆம்பூர் வந்து சேர்ந்துட்டோம். ஒரு வழியா 4 hours ஜர்னி வந்தாச்சு. ஆம்பூர் வந்துட்டோம். இப்ப நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டு அடுத்த 1 hourல ஏலகிரி. ஆம்பூர் வந்துட்டு பிரியாணி சாப்பிடலன்னா எப்படி? மக்களே, புதுச்ச மாதிரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஆம்பூர் பிரியாணி, அப்புறம் லாஸ்டா சிக்கன் தந்தூரி ஆர்டர் பண்ணி டின்னரை மிக சிறப்பா முடிச்சோம். கடைசியா தான் வந்தாரு தலைவர் பல்லுதா. ஒரு அற்புதமான டின்னரை முடிச்சுட்டு நாங்க ஏலகிரியை நோக்கி எங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதடா என்ட்ரன்ஸை கலக்குதே மக்களே. அந்த மலையில எத்தனை பெண்ட் இருக்குதுன்னு பாருங்களேன். நைட் டைம்ல ஒரு மலையில ஏறதுக்கு ரிஸ்கான விஷயம் தான். மற்றது இருந்தாலும் நல்ல டிரைவிங் ஸ்கில் தெரிஞ்சிருந்தா அது ஓட்டுறது சுலபமா முடிஞ்சிடும். மக்களே, நைட் டைம்ல இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் டிராவல் பண்றது ரொம்ப பதட்டமா இருக்குங்க. எந்த மிருகம் வரும்னே தெரியலங்க. ஆனா ஒண்ணுங்க, மலை உச்சியில இருந்து நம்ம சிட்டிய பாக்குறது ஒரு தனி சொகங்க. பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு. ஏலகிரி ரொம்ப சின்ன ஹில் ஸ்டேஷன்னால எங்க அப்பா ரொம்ப சீக்கிரமா கூட்டிட்டு வந்தாரு. மக்களே, குட் மார்னிங். நைட்டு ரொம்ப நேரமா டிராவல்ஸ்ல இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து நல்ல தூக்கத்தை போட்டேன். அப்புறம் காலையில ஏஞ்சிட்டு இப்ப நல்லா கூலா இருந்துச்சு, நல்லா குளிருச்சு, ரொம்ப குளிர். இப்ப நான் பிரஷ் பண்ணிட்டு வருவேன். உங்களுக்கு நான் இந்த வீடியோ நான் சுத்தி காட்டுவேன். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க மக்களே. ஐயோ, என்ன செம்ம குளிருது. இங்க கிளைமேட் ரொம்ப வைல்டா தாங்க இருக்கு. என்னதான் வெயில் அடிச்சாலும் கொஞ்சம் சில்லுன்னு தாங்க இருக்கு. மக்களே, பிரஷ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. இப்ப வாங்க போய் பார்க்கலாம். தலைவர் பாருங்க.
பணமா வந்திருக்க ஆமா பா நம்ம வந்திருக்க. இப்போ நம்ம மதியானம் வந்து ஒரு சமையல் பண்ண போறோம் சரியா. உங்களுக்கு வந்து ஒரு அருமையான சமையல் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஃபுல் வெஜிடபிள்ஸ் வந்து காலையிலே வாங்கியாச்சு, எல்லாமே இருக்கு, எல்லா இன்கிரீடியன்ஸும் எல்லாம் பக்காவா வச்சிருக்கோம் நம்ம. ஸோ அது இல்லாம இங்க வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து சிக்கன் வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு என்ன நம்ம பிளான் பண்ண போறோம்னா, சிக்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரைஸை வச்சுட்டு ஒரு சிக்கனை பண்ணிட்டு குழம்பு வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் டேவை சூப்பரா ஆரம்பிப்போம். உனக்கு வேற என்ன வேணும்? ஆட்டுக்கால் வேணும். ஆட்டுக்கால் நான் ஏலகிரிக்கு எங்க போவேன் மக்களே, நீங்களே சொல்லுங்க மக்களே, ஆட்டுக்காலுக்கு ஏலகிரிக்கு நான் எங்க போவேன்? சரி, அதுக்கு பதிலாக நம்ம ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷோ பண்றோம். பாபிக்கு மாதிரி ஒரு செட்டப் ஒன்று போட்டு சார்ந்த இருக்கு, அது பிரமாதமா சாப்பிடுவோம் சரியா. ஸோ நீங்க என்னன்றதை வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா நம்ம வந்து நம்ம சேனல்ல காட்டுவோம். கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க. காலையில எதிர்த்து குளிச்சுட்டு என்னோட மேக்கப்பை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மக்களே ஒரு வெளியே ஃப்ரெஷ்ஷா போய் மேக்கப்லாம் போட்ட மக்களே. இப்போ அப்பா வந்து சப்பையான சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இப்போ இதுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, இந்த வாழை இலைய கொண்டு போறதுக்கு. வாங்க என்ன இருக்கு காட்டுறேன். மக்களே சுட 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 சாப்பாடு ரெடி. என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு வாங்கலாம். போடுங்க போடுங்க போடுங்க. சுட 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 இருக்கு சூடு. உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் இந்த மாதிரியான இயற்கையை பார்க்கும் போது ரொம்ப மன நிம்மதியா ஃபீல் பண்றோம். மழையும் வெயிலும் கூட மனிதனின் மனதை போலத்தான் மாறிக்கொண்டே இருக்கும். அதுதான் இயற்கை. என் கவிதை எப்படிங்க இருக்கு?
மக்களே இன்னைக்கு ஏலகிரி கேம்ப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்ப மத்தியானமே நீங்க பார்த்துருப்பீங்க கறி குழம்பு சாப்பிட்டோம். இப்போ அப்ப ரெடி பண்ணி வச்சிருக்காரு. நம்ம கறி குழம்பு சாப்பிட்டதால இது பார்பிக்யூ மிஷின் இருக்கு. ஃபுல்லா இதுக்கு மேல கவர்லாம் என்னமோ போட்டு வச்சிருக்காங்க, கவர் மாதிரி. இதோட இது ஃபுல்லா ஓபன் பண்ணி இது ஃபுல்லா செட் பண்ணி எடுத்து முடிச்சோடனே நான் உங்களுக்கு சொல்றேன். மக்களே சரியா போச்சு போங்க. வாங்க பார்பிக்யூக்கு தேவையான பொருள் எல்லாம் செட் பண்ணி வச்சா இந்த மழைய பாருங்களேன். மக்களே எல்லாம் பினிஷ் பண்றதுக்குள்ள இந்த மழை ஜோரு பேஞ்சிட்டு சம மழை பாருங்க. அதனால திங்ஸ்ல இங்க கொண்டு வந்து இங்க நம்ம பார்பிக்யூ செய்ய போறோம். அப்ப குக்கே பாருங்க ஒன்னா ஃபுல்லா ஒரு 4 பீஸா எல்லா குச்சிலையுமே குட்டுறாது பாருங்க. நல்லா இருக்குல்ல? ஃபுல்லா ஃபினிஷிங் முடிச்சோடனே நம்ம பார்க்கலாம் எவ்வளவு பீஸ் தான் வரப்போகுதோ. பார்த்தது தண்ணி நான் மக்களே மலையிலே சில்லு பெப்சி குடிக்கிறது நல்லா இருக்கு. ஒரு வாய் சிக்கனு ஒரு வாய் பெப்சி. Cheers. மக்களே இந்த மாதிரியே தம்பி ரொம்ப சமத்தெல்லாம் இருப்பா, வெளியே வந்தா மட்டும் சமத்தா இருப்பா. வீட்டுல செம ஆட்டம் போடுவோம் மக்களே. தங்க மாதிரியே சொல்லிக்கிட்டே டேஸ்ட் பண்ணியே ஆகணும். வந்து வாங்க. சாப்பிட்டு எப்படி இருக்கு நான் சொல்றேன். ரொம்ப பிரமாதமான சாப்பாடுங்க. அப்பாவோட கைப்பக்கம் தண்ணி குடிக்கலதான் வைக்குவோம். இந்த டே ஒன்னா நீங்க என்ஜாய் பண்ணிட்டு நம்புறேன். நானும் என்ஜாய் பண்ணேன். மக்களே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம லைக் போடுங்க, அப்புறம் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய புதுசான வீடியோஸ் நான் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏலகிரி டே 2ல இன்னும் நான் நிறைய விஷயங்கள் நான் காட்டுறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை